வணக்கம். உங்களுக்காகவே பிரத்யேகமா தேர்ந்தெடுத்த சில முக்கிய தகவல்களை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வாங்க. வணக்கம். ஆமாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட புவிசார் குறியீடுகள் இருக்கு. அப்புறம் பேங்கிங்ல சில அப்டேட்ஸ், கலாசார அங்கீகாரம், அரசாங்கத்தோட புது முயற்சிகள், சில சர்வதேச விஷயங்கள், அப்புறம் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்னு நிறைய இருக்கு. சரி, நம்ம நோக்கம் சிம்பிள் தான். இந்த எல்லா நியூஸ்ல இருந்தும் முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கணும். பேப்பரை எல்லாம் தேடாம இங்கேயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், அப்படிதானே? கரெக்ட். ஒரு ஷார்ட்கட் மாதிரி. சரி, விஷயத்துக்கு போலாமா? போலாம். முதல்ல அங்கீகாரம் பாரம்பரியம் சம்பந்தமா சில செய்திகள். ஆமா, புவிசார் குறியீடுகள், அதாவது ஜிஐ டேக்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்தோட தனித்துவமான பொருளுக்கு கிடைக்கிற ஒரு அடையாளம் இது. ஆமா, இப்போ ரீசெண்டா கும்பகோணம் வெற்றிலைக்கு கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க, கும்பகோணம் வெற்றிலை. இது காவிரி டெல்டா பகுதியில விளையுது. திருவையாறு, பாபகாசம், திருவிடைமருதூர், கும்பகோணம் அந்த பகுதிகள்ல. இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்குமே, சாதாரண விஷயம் இல்லையே இது. நிச்சயமா. பல 100 வருஷமா அங்க வெற்றில பயிரிடுறாங்க. நெல், கரும்பு மாதிரி இதுவும் அங்க ஒரு முக்கிய பயிர். இதுல என்ன ஸ்பெஷல்னா, கிட்டத்தட்ட 6 தலைமுறையா பரம்பரையா அதை பண்றாங்க. ஓ, 6 தலைமுறையா? ஆமா. இந்த ஜிஐ டேக் கிடைக்கிறதுக்கு 3 வருஷம் விண்ணப்பிச்சு காத்திருந்தாங்க. இப்போ வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் கொடுத்திருக்காங்க. அப்போ இது வெறும் பேரு மட்டும் இல்ல, அந்த விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி, தரத்துக்கும் ஒரு அங்கீகாரம். கரெக்டா சொன்னீங்க. போலிகள் வர்றதை தடுக்கலாம், நல்ல விலை கிடைக்கும், அவங்களோட உழைப்புக்கு ஒரு மரியாதை. இதே மாதிரி வேற எதுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு இப்போ? தோவாளை மாணிக்க மாலை. கன்னியாகுமரி பக்கத்துல தோவாளையில மட்டும் செய்யற ஒரு ஸ்பெஷல் மாலை அது. அதுக்கும் ஜிஐ டேக். ஓ, தோவாளை மாலை கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. அது போக உத்தரப்பிரதேஷ்ல பனாரசி ஷனாய், அந்த இசைக்கருவிக்கும் ஜிஐ குறியீடு கிடைச்சிருக்கு. சரி சரி. அப்போ உள்ளூர் அளவுல இந்த மாதிரி அங்கீகாரங்கள், உலக அளவுலயும் ஒரு முக்கியமான அங்கீகாரம் கிடைச்சிருக்கே, யுனெஸ்கோ சம்பந்தமா? ஆமா, அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸ்ரீமத் பகவத்கீதையும் நாட்டிய சாஸ்திரமும் இருக்கு இல்லையா? கீதை, நாட்டிய சாஸ்திரம். ஆமா, இது ரெண்டையும் யுனெஸ்கோவோட மெமரி ஆஃப் த வேர்ல்ட் பதிவேட்ல சேர்த்திருக்காங்க. மெமரி ஆஃப் த வேர்ல்ட், உலக நினைவக பதிவேடுன்னு சொல்லலாமா? ஆமா, அப்படிதான். இந்த பதிவேடு எதுக்குன்னா, மனித வரலாற்றையே வடிவமைச்ச உலக அளவுல ரொம்ப முக்கியமான ஆவணங்கள், கையெழுத்து பிரதிகள், இதையெல்லாம் பாதுகாக்கவும் அதோட முக்கியத்துவத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லவும் தான். பகவத்கீதை பத்தி நமக்கு தெரியும், மகாபாரதத்தோட ஒரு பகுதி. 700 ஸ்லோகங்கள், வாழ்க்கை, கடமை, பக்தின்னு எத்தனையோ விஷயங்கள். ஆமா, அதே மாதிரி நாட்டிய சாஸ்திரம் பரத முனிவர் எழுதினது. நம்மளோட நாடகம், நடனம், இசை, எல்லா இந்திய நிகழ்த்து கலைகளுக்கும் இதுதான் அடிப்படை நூல். பல நூற்றாண்டுகளா நம்ம கலைகளை இது பாதிச்சிருக்கு. அப்போ இது ரெண்டும் இந்த லிஸ்ட்ல வர்றது இந்தியாவுக்கு ஒரு பெரிய கௌரவம் இல்லையா? நிச்சயமா. இது வெறும் புத்தகங்கள் இல்ல, நம்ம கலாச்சாரம், நம்ம சிந்தனை, நம்ம வாழ்க்கை முறை, இதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிற விஷயங்கள். இந்த அங்கீகாரம் மூலமா இதோட உலகளாவிய மதிப்பும் முக்கியத்துவமும் உறுதி செய்யப்படுது. அருமை. பாரம்பரியத்திலிருந்து நேரா பேங்கிங் பக்கம் போவோம். இங்கேயும் சில மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆர்பிஐ குழந்தைகளோட பேங்க் அக்கவுண்ட்ஸ் பத்தி ஏதோ சொல்லியிருக்காங்களே. ஆமா, இது நடைமுறைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மாற்றம். இனிமே பாருங்க, 10 வயசுக்கு மேல இருக்கிற பிள்ளைங்க, அதாவது சிறுவர்கள், அவங்களே தனியா பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதை இயக்கலான்னு ஆர்பிஐ அனுமதி கொடுத்திருக்கு. ஓ, அப்படியா? சேவிங்ஸ் அக்கவுண்டா இல்ல டெபாசிட் அக்கவுண்டா? ரெண்டுமே. சேமிப்பு கணக்கு, வைப்பு நிதி கணக்கு, எது வேணும்னாலும் அவங்க பேர்ல ஆரம்பிச்சு அவங்களே ஆபரேட் பண்ணிக்கலாம். அப்ப 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு? அவங்களுக்கு வழக்கம் போலதான். அவங்களோட பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர், தாய் உட்பட அவங்க மூலமா தான் அக்கவுண்ட் ஆரம்பிக்க முடியும், இயக்க முடியும். சரி, ஆனா இந்த 10 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அக்கவுண்ட் ஆபரேட் பண்றதுல ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? வங்கிகள் ஏதாவது கண்டிஷன்ஸ் போடுவாங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. வங்கிகள் அவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாலிசி படி சில லிமிட்ஸ் வைக்கலாம். எவ்வளோ பணம் எடுக்கலாம், என்னென்ன வசதிகள் யூஸ் பண்ணலான்னு அவங்க முடிவு பண்ணிக்கலாம். ஆனா அதை கண்டிப்பா அந்த அக்கவுண்ட் வச்சிருக்கிற சிறுவருக்கு தெளிவா சொல்லிடணும். அந்த பையனோ பொண்ணோ 18 வயசானதும் என்ன ஆகும்? அப்போ புதுசா அவங்க கிட்ட இருந்து அக்கவுண்ட் ஆபரேட் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கணும். புதுசா கையெழுத்து மாதிரி ஸ்பெசிமென் சிக்னேச்சர் வாங்கி பதிவு செஞ்சுக்கணும். இன்டர்நெட் பேங்கிங், ஏடிஎம் கார்டு எல்லாம் கொடுப்பாங்களா? அது வங்கியோட முடிவு. அவங்களோட ரிஸ்க் அனாலிசிஸ், அந்த ப்ராடக்டோட தன்மை, இதையெல்லாம் பொறுத்து கொடுக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா, இந்த மைனர் அக்கவுண்ட்ஸ்ல ஓவர் டிராஃப்ட் பண்ண முடியாது. எப்பவும் அக்கவுண்ட்ல பணம் இருக்கணும், அதாவது கிரெடிட்ல இருக்கணும்.
இது ஒரு நல்ல பாதுகாப்பு நடவடிக்கை தான். ம். இந்த மாற்றங்களை எப்போ அமல்படுத்தணும்னு ஆர்பிஐ சொல்லியிருக்கு. ஜூலை 1, 2025க்குள்ள எல்லா வங்கிகளும் அவங்களோட பாலிசிகளை இந்த புது கைட்லைன்ஸ் படி மாத்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததா ஆர்பிஐ சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம். ஆர்பிஐயும் FIUI-NDயும் ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்களே. FIUI-NDனா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியா. ஆமா, இது எதுக்குன்னா பணமோசடி தடுப்பு சட்டம், அதாவது PMLA இருக்கு இல்லையா, அது இன்னும் திறமையா செயல்படுத்துறதுக்கு 2 அமைப்புகளும் ஒத்துழைக்க போறாங்க. FIUI-NDயோட வேலை என்ன? களை சேகரிச்சு ஆய்வு செஞ்சு போலீஸ், அமலாக்கத்துறை மாதிரி ஏஜென்சிகளுக்கு கொடுக்கற முக்கியமான அமைப்பு. ஓகே, அப்போ இந்த MOU மூலமா என்ன பண்ணுவாங்க? டேட்டா ஷேரிங்கா? ஆமா, முக்கியமா டேட்டா ஷேரிங் தான். 2 பேர்கிட்ட இருக்கிற தகவல்களை பகிர்ந்துக்கிறது, அப்புறம் பணமோசடி, தீவிரவாதத்துக்கு நிதி போறதை தடுக்கிறது, இது சம்பந்தமா திறமைகளை வளர்த்துக்கிறது, சேர்ந்து ட்ரைனிங் கொடுக்கறது, பேங்க், இன்சூரன்ஸ் மாதிரி துறைகள்ல என்ன ரிஸ்க் இருக்குன்னு ஆய்வு பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கோஆபரேட் பண்ணுவாங்க. இது மூலமா நிதித்துறையில நடக்கிற தில்லுமுல்லுகளை தடுக்க முடியும்னு நம்பலாமா? கண்டிப்பா, இது ஒரு முக்கியமான ஸ்டெப். FIUI-ND டைரக்டர் இப்போ விவேக் அகர்வால், அவரோட தலைமையில இந்த ஒத்துழைப்பு நடக்கும். நல்லது. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI பத்தி ஒரு செய்தி. கிராஹக் மித்ரான்னு ஏதோ ஒரு முயற்சி, அது என்னது? இது SBIயோட ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். சில பிரான்ச்ல, குறிப்பா பென்ஷன், கவர்மெண்ட் சம்பளம் வர பிரான்ச்ல கூட்டம் அதிகமா இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா. அந்த மாதிரி இடங்கள்ல கஸ்டமர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காகவும், அவங்கள ATM, பணம் போடுற மிஷின், யோனோ ஆப், வாட்ஸ்அப் பேங்கிங் மாதிரி மாற்று வழிகளை பயன்படுத்த என்கரேஜ் பண்றதுக்காகவும் கிராஹக் மித்ரான்னு சிலரை நியமிச்சிருக்காங்க. ஓ, இவங்க பேங்க் ஸ்டாஃபா? இல்ல, இவங்க SBIயோட துணை நிறுவனமான SBOSI சேர்ந்தவங்க. ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் அசிஸ்டன்ஸ் மாதிரி. சின்ன சின்ன கேள்விகளுக்கு பதில் சொல்றது, ஃபார்ம் ஃபில் பண்ண ஹெல்ப் பண்றது, டிஜிட்டல் சேவைகளை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிக் கொடுக்கறது, இதெல்லாம் செய்வாங்க. இது எத்தனை பிரான்ச்ல இப்போ இருக்கு? இப்போதைக்கு சுமார் 4500 பிரான்ச்ல, அதாவது மொத்த பிரான்ச்ல ஒரு 20% இருக்கும். இதனால பிரான்ச்ல நெரிசல் குறையும், ஸ்டாஃபால மத்த வேலைகளை பார்க்க முடியும். நல்ல ஐடியா தான். அடுத்து LICயும் பேங்க் ஆஃப் பரோடாவும் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ். LIC BOBல ஷேர்ஸ் அதிகமா வாங்கியிருக்காங்களாமே. ஆமா, அவங்க இப்போ பேங்க் ஆஃப் பரோடாவில் கிட்டத்தட்ட 7.05% பங்குகளை வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சுமார் 5% தான் இருந்துச்சு. எப்போ வாங்கினாங்க? கடந்த 1.5 வருஷத்துல, அதாவது நவம்பர் 2023ல இருந்து ஏப்ரல் 2025க்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் மார்க்கெட்ல இருந்து வாங்கியிருக்காங்க. ஒரு 10.45 கோடி ஷேர்ஸ் அதிகமா வாங்கியிருக்காங்க. இது அவங்களோட முதலீட்டு போர்ட்ஃபோலியோவை மாற்ற ஒரு பகுதியா இருக்கலாம். ஓகே, இப்போ ஃபின்டெக் பக்கம் வருவோம். இங்கேயும் நிறைய ஆக்ஷன் இருக்கு. Zaggle ஒரு கம்பெனிக்கு NPCI ஒரு பர்மிஷன் கொடுத்திருக்காமே. ஆமா, Zaggle இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர், அதாவது TPAP ஆகிட்டாங்க. NPCI நம்ம UPI நடத்துற அமைப்பு இவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கு. இதனால Zaggleக்கு என்ன லாபம்? அவங்க இப்போ அவங்களோட ஆப் மூலமாவே நேரடியா UPI பேமெண்ட் சர்வீஸ் கொடுக்க முடியும். அவங்க முக்கியமா கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு செலவு மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் மாதிரி சர்வீஸ் கொடுக்கறாங்க. ஆமா, இப்போ UPIயும் சேர்ந்ததால அவங்க கிட்ட இருக்கிற 3 மில்லியனுக்கும் மேலான யூசர்ஸ்க்கு இன்னும் கம்ப்ளீட்டான ஒரு டிஜிட்டல் ஃபைனான்ஸ் அனுபவத்தை கொடுக்க முடியும். பேமெண்ட்ஸ், செலவு கணக்கு பார்க்கறது, வரி சேமிப்பு, மற்ற நிதி சேவைகள்னு எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கும். நல்ல ஒருங்கிணைப்பு. இதே மாதிரி UKல இருந்து ஒரு ஃபின்டெக் கம்பெனி ரெவல்யூட், அவங்களுக்கும் RBI லைசன்ஸ் கிடைச்சிருக்கா? ஆமா, ரெவல்யூட்க்கு ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் PPI நடத்த முழு லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படின்னா அவங்க டிஜிட்டல் வாலெட், ப்ரீபெய்ட் கார்டு மாதிரி சேவைகளை இந்தியா கொடுக்கலாம். முக்கியமா இது மூலமா UPI டிரான்சாக்ஷன்ஸையும் அவங்க எனேபிள் பண்ண முடியும். அப்போ இவங்களும் ஃபோன்பே, கூகுள் பே மாதிரி கம்பெனிகளுக்கு போட்டியா வராங்கன்னு சொல்லலாமா? நிச்சயமா, ரெவல்யூட் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பிளேயர். அவங்களுக்கு ஏற்கனவே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கெல்லாம் லைசன்ஸ் இருக்கு. இப்போ டொமெஸ்டிக் UPI பேமெண்ட்டையும் இது கூட சேர்ப்பாங்க. அவங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? முக்கியமா டெக்னாலஜி அதிகமா யூஸ் பண்றவங்க, அடிக்கடி வெளிநாடு போற இந்தியர்களை குறிவைக்கிறாங்க. ஒரு குளோபல் ஃபினான்ஸ் ஆப் மாதிரி இதை பொசிஷன் பண்ணுவாங்க. அவங்களோட குளோபல் ரீச் எப்படி இருக்கு? உலக அளவுல 38 நாடுகள்ல 50 மில்லியனுக்கு மேல யூசர்ஸ் இருக்காங்க. அதை 100 மில்லியனா ஆக்கணும்னு பிளான் பண்றாங்க. இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் மார்க்கெட் ரொம்ப பெருசு. 2030க்குள்ள $2.1 ட்ரில்லியன் தொடும்னு சொல்றாங்க. அதுல ஒரு பங்கு பிடிக்கிறது தான் அவங்க நோக்கம். பெரிய போட்டி வரப்போகுதுன்னு தெரியுது. அடுத்து கிரெடிட் கார்டை பத்தி ஒண்ணு. SBI கார்டும் டாடா டிஜிட்டலும் சேர்ந்து புதுசா கார்டு கொண்டு வந்திருக்காங்களே. ஆமா, டாடா நியூ SBI கார்டு. இது ஒரு கோ-பிராண்டட் கார்டு.
2 வேரியன்ட் இருக்கு, டாடா நியூ இன்ஃபினிட்டி, டாடா நியூ பிளஸ். இதுல என்ன ஸ்பெஷல்? ரிவார்ட்ஸ் எப்படி? நீங்க எங்க செலவு செஞ்சாலும் சரி, ஆன்லைன், ஆஃப்லைன், இந்தியா, வெளிநாடு, உங்களுக்கு நியூ காயின்ஸ்னு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸ் மாசம் உங்க டாடா நியூ ஆப்ல இருக்கிற நியூ பாஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடும். இந்த நியூ காயின்ஸை எங்க யூஸ் பண்ணலாம்? டாடா குரூப்போட எந்த பிராண்ட்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மளிகை, பிக் பாஸ்கெட், பயணம், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஃபேஷன், வெஸ்ட் சைடு, எலக்ட்ரானிக்ஸ், குரோமா, இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கார்டு வகையை பொறுத்து 7%லேருந்து 10% வரைக்கும் நியூ காயின்ஸ் ரிவார்டா கிடைக்கும். ஓ, பரவாயில்லையே. அது மட்டும் இல்ல, யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்க்கு 1.5% வரைக்கும், டாடா நியூ ஆப் வழியா பில் பே பண்ணா 5% வரைக்கும் எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இது டாடா குரூப்போட லாயல்டி ப்ரோக்ராம கிரெடிட் கார்டோட நல்ல இன்டெகிரேட் பண்ணுது. 7500 கோடி ரூபாய் வார்பர்க் பின்கிஸ்ங்கிற ஒரு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம், அப்புறம் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி ADII, இவங்க 2 பேரும் சேர்ந்து முதலீடு பண்றாங்க. இது எதுக்கு இந்த முதலீடு? வங்கியோட வளர்ச்சி திட்டங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான். இதுக்கு இன்னும் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல், ரெகுலேட்டரி அப்ரூவல் எல்லாம் கிடைக்கணும். சரி, பேங்கிங் செய்திகள்ல கடைசியா ஆசிய வளர்ச்சி வங்கி ADB பத்தி திரிபுராவுக்கு லோன் கொடுத்திருக்காங்க. ஆமா, $85.4 மில்லியன் கடன். எதுக்குன்னா, திரிபுரால இருக்கிற 9 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு. ரோடு, கரண்ட், தண்ணி வசதின்னு அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவாங்க. இதனால அங்க தொழில் வளர்ச்சிக்கு உதவுமா? நிச்சயமா, நல்ல வசதிகள் இருந்தா கம்பெனிகள் அங்க தொழில் தொடங்க முன்வருவாங்க, வேலைவாய்ப்பு உருவாகும். ADB பத்தி சொல்லணும்னா, இது 1966ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வங்கி. பிலிப்பைன்ஸ்ல மணிலாவுல ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. இப்போ 69 நாடுகள் உறுப்பினரா இருக்காங்க. சரி, இப்போ பேங்கிங்ல இருந்த அரசாங்க முயற்சிகள் பெரிய திட்டங்கள் பக்கம் போலாம். சஹாகார் டாக்ஸின்னு ஒன்னு கேள்விப்பட்டேன். அது என்னது? ஆமா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. இப்போ நாம ஓலா, ஊபர்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா கூட்டுறவு முறையில கோஆபரேட்டிவ் மாடல் ஒரு டாக்ஸி சர்வீஸ அரசாங்கம் கொண்டு வர முயற்சி பண்ணுது. கூட்டுறவு முறையில டாக்ஸி சர்வீஸா? எப்படி இது ஒர்க் ஆகும்? இதுல 2 வீலர் டாக்ஸி, ஆட்டோ, கார் டாக்ஸின்னு எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். முக்கியமான அம்சம் என்னன்னா, இதுல வர்ற லாபம் ஓலா, ஊபர் மாதிரி பெரிய கம்பெனிக்கு போகாது. முழுக்க அந்த ஓட்டுநர்களுக்கே போகுமாம். ஓ, இதை யார் அறிவிச்சது? இது எப்படி செயல்படும், கட்டாணம் எப்படி இருக்கும்னு இன்னும் விவரங்கள் வரணும். ஆனா இது ஓட்டுநர்களுக்கு ஒரு நல்ல மாற்று அமையலாம். நல்ல முயற்சி மாதிரி தெரியுது. அடுத்து ஆபரேஷன் பிரம்மா. இது என்ன ஆபரேஷன்? இது மியான்மர்ல நடந்த பூகம்பத்துக்காக இந்தியா செஞ்ச உதவி. மார்ச் 28, 2025ல மியான்மர்ல 7.7 ரிக்டர் அளவுல ஒரு பெரிய பூகம்பம் வந்துச்சு. நிறைய சேதம், உயிரிழப்புகள். USGS ரிப்போர்ட் படி 1000க்கு மேல இறந்திருக்கலாம், ஒருவேளை 10,000 வரைக்கும் கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. ரொம்ப சோகமான விஷயம். ஆமா, இந்த மாதிரி நேரத்துல அண்டை நாடுகளுக்கு முதல்ல உதவி செய்யறது இந்தியாவோட கொள்கை. நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி, அப்புறம் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரணம் HEDAR வழங்குறதுல முதலாளா இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இந்த ஆபரேஷன் பிரம்மாவா? ஆமா, இந்தியா உடனே 2 C-130J விமானங்களை ஹிண்டன் ஏர்பேஸ்ல இருந்து அனுப்புனாங்க. முதல் கட்டமா 15 டன் நிவாரணப் பொருட்கள், கூடாரங்கள், போர்வைகள், ஸ்லீப்பிங் பேக்ஸ், மருந்து பொருட்கள், பாராசிட்டமால், ஆன்டிபயாட்டிக்ஸ், ஊசிகள், கையுறைகள், பேண்டேஜ்னு. தேடல் மற்றும் மீட்பு குழு மருத்துவ குழுவையும் அனுப்புனாங்களா? ஆமா, அவங்களையும் அனுப்புனாங்க. யாங்கூன் ஏர்போர்ட்ல இந்த உதவி பொருட்கள் இறக்கப்பட்டுச்சு. இது மனிதாபிமான அடிப்படையில இந்தியா செய்யற ஒரு முக்கியமான கடமை. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். சரி, இப்போ இந்தியாக்குள்ள ஒரு மெகா ப்ராஜெக்ட் பத்தி பேசுவோம். விழிஞ்சோன் இன்டர்நேஷனல் போர்ட். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். கேரளால திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்கு. இது இந்தியாவோட முதல் செமி ஆட்டோமேட்டட் டீப் வாட்டர் இன்டர்நேஷனல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட். இதுல டிரான்ஸ்ஷிப்மெண்ட்னா என்ன? அதோட முக்கியத்துவம் என்ன? இப்போ பெரிய சரக்கு கப்பல்கள் வருது இல்லையா, அது எல்லா துறைமுகத்துக்கும் போகாது. அது சில பெரிய துறைமுகங்கள்ல நின்னு அங்கிருந்து சின்ன கப்பல்கள், ஃபீடர் வெசல்ஸ் மூலமா சரக்குகளை பக்கத்துல இருக்கிற மத்த துறைமுகங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒரு கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலுக்கு சரக்குகளை மாத்துறது தான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட். ஓகே, இப்போ இது இந்திய சரக்குகளுக்கு எப்படி நடக்குது? இப்போ நம்ம சரக்குகள் நிறைய கொழும்பு, சிங்கப்பூர், துபாய் மாதிரி வெளிநாட்டு துறைமுகங்களுக்கு போய் தான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆகுது. இதுக்கு நாம நிறைய அந்நிய செலவணிய செலவு பண்றோம், நேரமும் வீணாகுது. அப்போ விழிஞ்சம் போர்ட் வந்தா இது மாறுமா? நிச்சயமா மாறும். விழிஞ்சம் இயற்கையாவே ஆழம் அதிகமுள்ள ஒரு துறைமுகம். சர்வதேச கப்பல் வழித்தட்டத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதனால பெரிய மதர்ஷிப்களே இங்க நேரடியா வர முடியும். நம்ம சரக்குகளை இங்கேயே மாத்திக்கலாம். அப்போ இது வர்த்தக ரீதியா பெரிய விஷயம். ரொம்ப பெரிய விஷயம். செலவு குறையும், நேரம் மிச்சமாகும். இந்தியாவோட கடல்சார் வர்த்தகத்துல இது ஒரு பெரிய மைல்கல்.
இது ஒரு மாநில அரசாங்கத்தால கேரளா தொடங்கப்பட்ட முதல் கிரீன்ஃபீல்டு போர்ட், அதாவது புதுசா கட்டின போர்ட். முதலீடு சுமார் 18,000 கோடி ரூபாய்க்கும் மேல. இது எப்போ திறக்கறாங்க? மே 2, 2025 அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். இது பிபிபி மோட்ல, அதாவது பொது தனியார் கூட்டு முறையில அதானி போர்ட்ஸ் ஏபிஎஸ்ஜிசெட் கூட சேர்ந்து கேரளா அரசாங்கம் இதை உருவாக்கியிருக்கு. 2015லே ஒப்பந்தம் போட்டாங்க. பிரமாதம். இது மாதிரி இன்னொரு பிரம்மாண்டமான திட்டம், ஆந்திராவோட புது தலைநகரம் அமராவதி பத்தி ஒரு செய்தி இருக்கே. ஆமா, அமராவதியை முழுவதுமாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்ல இயங்கல உலகின் முதல் நகரமா உருவாக்கணும்னு ஒரு லட்சிய இலக்கு வச்சிருக்காங்க. என்னது, மொத்த நகரமும் ரினியூவபிள் எனர்ஜிலையா? ஆமா, சூரிய சக்தி, காற்றாலை, நீர் மின்சாரம்னு இது மூலமா மொத்தம் 2700 மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்ய திட்டம். இது எவ்வளோ பெரிய விஷயம்! சாத்தியமா இது? இது ஒரு பெரிய கனவு திட்டம். பிரதமர் மோடி இந்த மாசம் இதுக்கு அடிக்கல் நாட்டுவார்னு எதிர்பார்க்கப்படுது. அமராவதி நகரம் மட்டுமே 217 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல அமைய போகுது. இது ஆந்திரா பிரதேஷ் கேபிட்டல் ரீஜனோட ஒரு பகுதி. இது நிஜமா நடந்தா உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருக்குமே. கண்டிப்பா. நகர்ப்புற நிலைத்தன்மைக்கு, யோபன் சஸ்டைனபிலிட்டிக்கு இது ஒரு குளோபல் மாடலா இருக்கும். கிளீன் எனர்ஜில இந்தியா எவ்வளவு முன்னிலையில இருக்குன்னு இது காட்டும். எதிர்காலத்துல நகரங்களை எப்படி பசுமையா திட்டமிடலான்னு இது ஒரு பெஞ்ச்மார்க்கா அமையும். ஆந்திராவோட இப்போதைய முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண், ஆளுநர் அப்துல் நசீர். ஆமா, கரெக்ட். சரி, இப்போ கடைசியா சில சின்ன செய்திகள். சொல்லுங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முதல்வர் டிஜிட்டல் ஹெல்த் கேர் வசதிக்காக சேஹாத்னு ஒரு ஆப் அறிமுகப்படுத்தியிருக்கார். ஓகே, நல்ல விஷயம். ஆக இன்னைக்கு நாம ஜிஐ டேக்ஸ், யுனெஸ்கோ அங்கீகாரம், பேங்கிங்ல வர நிறைய மாற்றங்கள், ஆர்பிஐ ரூல்ஸ், புது ஃபின்டெக் கம்பெனிகள், கோ-பிராண்டட் கார்ட்ஸ்னு பார்த்தோம். அப்புறம் சஹகார் டாக்ஸி, ஆபரேஷன் பிரம்மா மாதிரி கவர்மெண்ட் நடவடிக்கைகள், கடைசியா விழிஞ்சம், அமராவதி மாதிரி மெகா ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் நிறைய விஷயங்களை கவர் பண்ணிட்டோம். ஆமா, இது எல்லாமே பாருங்க, இந்தியா எவ்வளோ வேகமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. டிஜிட்டல் மயம், சஸ்டைனபிலிட்டி, குளோபல் கனெக்டிவிட்டின்னு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு காட்டுது. இதுல ஒரு கேள்வி தோணுது. ஒரு பக்கம் டிஜிட்டல் பேங்கிங் இவ்ளோ வேகமா வளர்ந்துகிட்டே போகுது. ஜாகல், ரெவலூட், எஸ்பிஐ கார்டுன்னு புதுசா வருது. இது நிதி சேவைகள் எல்லாருக்கும் கிடைக்கிறத, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் உண்மையிலேயே உறுதி பண்ணுமா, இல்ல ஏற்கனவே இருக்கிற டிஜிட்டல் டிவைட இன்னும் அதிகமாக்குமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. டெக்னாலஜி வசதியை கொண்டு வருது, ஆனா அது எல்லாரையும் போய் சேருதான்னு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி பாலிசிகள் தேவை. அதே மாதிரி அமராவதி, விழிஞ்சம் மாதிரி பெரிய திட்டங்கள் வளர்ச்சியை தரும். ஆனா அந்த வளர்ச்சி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாம, அந்த பகுதி மக்களோட வாழ்க்கைய பாதிக்காம ஒரு நிலையான வளர்ச்சியா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்டா இருக்கிறதுல என்ன சவால்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா சவால்கள் இருக்கு. பெரிய திட்டங்கள் வரும்போது சுற்றுச்சூழல் மதிப்பீடு, உள்ளூர் மக்களோட வாழ்வாதாரம், அவங்களுக்கு மறுவாழ்வு, இதையெல்லாம் சரியா கவனிக்கணும். வளர்ச்சிய நிலைத்தன்மையோட சமநிலைப்படுத்துறது தான் இங்க இருக்கிற பெரிய சவால். அதை நாம தொடர்ந்து கண்காணிக்கணும். கரெக்ட். இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த ஆதாரங்களை நம்ம ஆழமா பார்த்ததுல கிடைச்ச சில முக்கிய பார்வைகள் இது. அடுத்த முறை சந்திப்போம். நன்றி.